ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி கொஜ்ஜு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு பண்ண போகிறேன் சமையலுக்கு. அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டுருவோம். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 25லேருந்து 30 வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகா காரத்துக்கு. ஏன்னா ரொம்ப போட்டால் வாயில் அகப்பட்டால் திட்டுவாங்க எல்லோரும் கடிக்கும். ஏன்னா பச்சை மிளகாய்க்கும் கத்திரிக்காய்க்கும் வித்தியாசம் தெரியாதனால 4 தான் போட்டுட்டுருக்கேன். நல்லா கீரி போட்டுருக்கேன். ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 தக்காளி பழம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன் நான் பொடியாக. ஏழு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது சாப்பாட்டுக்கு சாத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு காத்தால போய்ட்டு ராத்திரி வரப்போகிறோம் ட்ராவலில், நம்ம கையில் சாதம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் கொஜ்ஜு பண்ணி நீங்கள் சாதம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துன்னு போயிட்டுலாம் ஊறின்னு இருக்கும். மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு அந்த 4 மிளகா போராது. நான் அதை ரொம்ப பச்சை மிளகா போட்டால் பச்சையாக கத்திரிக்காய்க்கும் மிளகாய்க்கு வித்தியாசம் திட்டுவாங்கன்ட்டு நான் வரமிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுப்பேன். வரமிளகா பொடி, தனி மிளகா பொடி. கடுகு அரை ஸ்பூன் போட்டுருக்கேன். மத்தியானத்துக்கு ட்ராவலுக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தனியாக கையில் கொஞ்சம் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா ராத்திரிக்கு சப்பாத்தி பண்ணிட்டேன்னா ட்ராவலுக்கு இதையே 2 in 1 சப்பாத்தியும் தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மத்தியானத்துக்கு சாத்துக்கும் பிசைஞ்சு எடுத்துன்னு போயிடலாம். காத்தால் நம்ம இட்லி சாப்பிட்றோன்னா இன்னும் கொஞ்சம் அளவுக்கு பண்ணிட்டோம்னா காத்தால் இட்லிக்கும் ஆச்சு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆச்சு, ராத்திரிக்கு சப்பாத்திக்கும் ஆகிடும். வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, மிளகா நல்லா எண்ணெயில் பொரியிட்டப்போ தான் காரம் இல்லாமல் இருக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கல் கலவா சட்டுன்னு வெங்காயம் வதங்கும்.
கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன். புளியெல்லாம் கிடையாது, இந்த தக்காளி புளிப்பு ஒன்று தான். மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இதுலேயே மிளகா அப்படியும் போட்டுன்றேன், அப்போ தான் நல்லா எண்ணெயில் இதாகும், வதங்கும். அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். முதல்ல கொஞ்சம் போட்டுடணும் வெங்காயத்துக்கு அளவா. இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம். கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வேற என்ன, கத்திரிக்காய் வேகும். நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் வேகட்டும், நான் காட்டுறேன். இதை பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொஞ்சம் கத்திரிக்காயில் இன்னும் நல்லா இதாகும், சுருங்கிடும், வதங்கி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறேன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் பட்டன் தெரியும். பெல் பட்டன் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் பட்டன் காட்டும். அதையும் டச் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ பூரா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கோ. இது கொஞ்சம் கொதிக்கட்டும், காட்டுறேன். இதோ பாருங்கள், ஆயிடுத்து. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் கொஜ்ஜு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ பாருங்கள், இது வந்து கிடவே கிடாது. மத்தியானம் சாப்பாடுக்கு இங்கே எடுத்துகிட்டு போகலாம், காலையில் இட்லிக்கும் சாப்பிட்டுக்கலாம், ராத்திரிக்கு மீதி இருந்தால் சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்கும், இப்படி வேணா இருக்கும். பாருங்கோ, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.